மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிட்டு இருக்கவங்க நேச்சுரல்ஸ். நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸ்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் ஆஃப் விமன் நம்ம வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க கனகா ஈக்விட்டி டீச்சிங் அகாடமியோட ஃபவுண்டர் கனகலட்சுமி. ஹாய் மேம். ஹாய், ஹலோ. எப்படி இருக்கீங்க? யா, ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி ஹாப்பி. நல்லா இருக்கேன் மேம். வெரி ஹாப்பி நீங்க வந்து மேஜிக் பெண்கள் சீரீஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறதுல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்குமே ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ கொஞ்சம் நானுமே எக்ஸைட்டடா தான் இருக்கேன். இப்ப நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்து போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்மளோட லாங்குவேஜ் பேசுறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து எனக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி நான் டே இன் அண்ட் டே அவுட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நிறைய படிக்கிறதுனால நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஆப்போசிட்ல இருந்து நிறைய ரெஸ்பான்சஸ் இருக்காது. சோ இன்னைக்கு வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ எனக்கு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து நீங்க வந்து ஒரு எம்இ கிராஜுவேட், ஓகேங்களா? சோ இந்த எம்இல வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஷிஃப்ட் வந்து எப்படி நடந்துச்சு? என்ன ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து எம்இ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சேன், கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சதுமே நாங்க வந்து யூஎஸ் போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்க போயிட்டோம். அங்க போயிட்டு வந்ததுமே பேபிஸ், 2 பேபிஸ். அவங்கள முடிச்சு, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து 2 சைடுமே வந்து பெருசா அவங்களுக்கும் வேலை அங்க வந்து பாத்துக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ குழந்தைங்கள வளர்க்குறது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து எனக்கு அப்படியே போயிடுச்சு. ஜாப் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்ல. ஸோ அப்பதான் வந்து குழந்தைங்க வளர்ந்து என்னோட டிபெண்டன்சி இல்லாம இருக்க ஆரம்பிச்ச டைம். ஆனா அதுக்குள்ள ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பண்றது, அதுக்கு மேல போய் ஜாப் போய் எங்க போறது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்பா வந்து டையிங் ஃபேக்டரி வச்சிருக்காரு ஈரோட்ல. ஸோ டிஷர்ட்ஸ் எல்லாம் டை பண்றது அந்த இது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமேசான்ல செல் பண்ணலாமா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பிரதர் வந்து வந்திருக்காரு வீட்டுக்கு, கசின் பிரதர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அக்கா நீங்க வீட்டுல இருந்தே பண்றதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும், செட் ஆகும், வெளியே போய் பண்ண வேண்டிய தேவையில்லை, இப்போ உங்களுக்கு லேக் வேற ஆயிடுச்சு இல்லையா, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ உங்களுக்கு அது செட் ஆகலாம், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னது. எனக்கு அது வரைக்குமே வந்து என்னன்னே தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் ஐ நோ த ஸ்பெல்லிங் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஜஸ்ட் எடுத்து இந்த மணி கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ புரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சரி ஃபர்ஸ்ட் ஏதாவது படிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ் புக்ஸ் தான் 2-3 புக்ஸ் வாங்கி படிச்சேன். அது புரியலனாலும் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. ஸோ எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன் புக்ஸ் எல்லாம். ஓகே, அப்புறம் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் லைவா வந்தப்போ என்னாச்சுன்னா ஐ காட் கன்ஃபியூஸ்ட். புக்ல படிச்ச எதுவுமே வந்து எனக்கு பெருசா ப்ராக்டிக்கலா ஹெல்ப்ஃபுல்லா இல்ல பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் என்ன ஆக்சுவலி ட்ரேடிங்னு ஒண்ணு இருக்கு, இன்வெஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுவே வந்து எனக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒண்ணு வாங்குறது விக்கிறது அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு வாங்குறோம், ஏன் விக்கிறோம், ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன் லாஸ் ஆச்சு, ஒண்ணுமே தெரியாது. ஸோ இப்படியே ஒரு 6 மாசம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த டைம்ல இன்ட்ராடே பண்ணது இல்ல, ஜஸ்ட் பொசிஷனல் அந்த மாதிரி வாங்கி ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சிருப்பேன். ஒரு லாஸ் வந்தாலும் வித்துருவேன், ப்ராஃபிட் வந்தாலும் வித்துருவேன். ஏன் விக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு இல்லையா, அப்போ கூட எனக்கு வந்து புல் மார்க்கெட்னு இருக்கு, பேர் மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் இப்படி கிராஷ் ஆகும் எதுவுமே தெரியல. எங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப போயிடுச்சு கீழே. அதுக்கப்புறம் திரும்ப மேல வரும்போது வந்தா போதும், என்ன லாஸ்ல இருந்து வந்துட்டா போதும் அப்படின்ட்டு டப்புன்னு எல்லாத்தையும் வித்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் விக்காம வச்சிருந்தாலே கிட்டத்தட்ட அது crores கிட்ட போயிருக்கும் worth. நான் வந்து சேல் பண்ணது வந்து வேல்யூ அதிகமாயிடுச்சு. ஆமா, அதாவது நான் வந்து ஒரு ஆப்பிள் இந்தியான்னு ஒரு ஸ்டாக்கு 700 இருந்தப்போ செல் பண்ணிட்டேன்.
ஆனா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து 5000 கிட்ட எல்லாம் போச்சு. ஸோ எனக்கு அப்பதான் வந்து ஏன் இவ்வளோ இதாகுது அப்படின்ட்டு ஐ வாஸ் வெரி அம்யூஸ்ட். எப்படி இவ்வளோலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ பீட்டர் லிஞ்ச் அவர் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூகுள்ல தான் எங்கேயோ பார்த்தேன். சரி அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிச்சப்போ இந்த இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த புக் படிச்சப்போதான் எனக்கு வந்து நான் என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு அந்த புக்ல தான் வந்து தெரிஞ்சுது. ரொம்ப ப்ராக்டிக்கலா ஓகே இதுதான் வந்து வேணும் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும் லாங் டேர்ம் அப்படின்னா ஏன் வந்து ஸ்டாக் பிரைஸ் இவ்வளவு கூடுச்சுன்னா அதுக்கு இதுதான் ரீசன். அந்த மாதிரி எனக்கு அந்த புக் படிச்சப்போதான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அந்த புக்கு தான். அதுக்கப்புறமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்வெஸ்டிங், இனிமே ஈக்விட்டி இன்வெஸ்டிங் தான் பண்ணணும். அதுக்கு நடுவில் FNO எல்லாம் கூட உள்ள போயிட்டு வந்துட்டேன். அதுலயும் ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த புக் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ ஸ்டாப் எவ்ரி திங், ட்ரேடிங் FNO எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அதுல மட்டுமே இது பண்ண ஆரம்பிச்சு, கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. சோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அது வரைக்கும் ஓகே. அந்த பாயிண்ட்ல இருந்து இத வந்து என்னோட கெரியரா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, அது எந்த இடத்துல ஹேப்பன்ஸ்? அது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அது ஃப்ளோல அப்படியே வந்ததுதான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சது இல்லையா. அதான் சொல்றேன், அந்த புக்ஸ்ல இருந்த மாதிரியே நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட போர்ட்ஃபோலியோ வர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே இப்படிதான் பண்ணணும், இதுதான் வேணும் இன்வெஸ்டிங்க்கு அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் அந்த டைம்லயே வந்து எனக்கு அது இதா செட் ஆயிடுச்சு. சோ இத வந்து நம்ம ஒரு கெரியர் பாத்தா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? யா, அப்ப கூட எனக்கு பெருசா இல்ல. ஆக்சுவலி FBல வந்து ஒரு குரூப் இருக்கு ஓகேங்களா. அந்த குரூப் இன்வெஸ்டிங்க்குன்னு தனியா ஒரு குரூப், மணி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிட்ரஸி அப்படின்னு ஒரு குரூப். அந்த குரூப்ல வந்து எழுத ஆரம்பிச்சேன் சும்மா போஸ்ட். எனக்கு எதுவுமே இதுதான் என்னோட கெரியர் அப்படிலாம் எனக்கு எந்த தாட்டுமே கிடையாது. சும்மா வந்து எழுத ஆரம்பிச்சேன் நான். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ். எல்லாருக்குமே வந்து நான் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தேனோ, எனக்கு என்ன தெரியாம இருந்துச்சோ அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஓ இது நல்லா இருக்கு, இப்படிதான் போகணுமா அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே எழுத ஆரம்பிக்க நிறைய ரொம்ப ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு, நீங்க சொல்றது புரியுது, யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல அது அப்படியே கண்டினியூ ஆனது. ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் என்னோட கெரியர் அப்படிலாம் நான் நினைக்கல. அதுக்கப்புறம் சைட் பை சைடு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. லாசஸ் எல்லாம் கம்மியாச்சு, ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்றதை அப்படியே எழுதிட்டும் இருப்பேன் சைட் பை சைடு FBலயும். ஸோ அது நிறைய பேருக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு, பிளஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி அப்படின்ட்டு அது அப்படியே போச்சு. ஸோ இதை வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. இப்போ நீங்க உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்ச விஷயம், நீங்க சொன்னது வந்து ஒரு கட்டத்துல நான் வந்து ட்ரேடிங்க ஸ்டாப் பண்ணிட்டேன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட ஃபோக்கஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. எந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடிங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு? அதுதான் அந்த கொரோனா டைம்ல வந்து எப்படி சொல்றது, இப்ப நான் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துச்சு. ஆனா நான் வந்து ஒரு 20%, 30%, 15% ரிட்டர்ன் வரும்போது செல் பண்ணிடுவேன். 50K 40K அந்த மாதிரி ப்ராஃபிட்க்கு செல் பண்ணிடுவேன். ஆனா ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் செல் பண்ணாம வச்சிருந்தா அதோட வேல்யூ பயங்கரமா போயிருக்கும். ஒரு 2 years அந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணாம 2-3 years ஹோல்ட் பண்ணியிருந்தா நான் 20,000க்கு வித்த ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10 lakhs ப்ராஃபிட் கூட ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து எனக்கு தோணுச்சு, ட்ரேடிங்ல லாஸ் பண்ணேன்னுலாம் சொல்ல முடியாது, ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா எனக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து ஓகே ட்ரேடிங்கை விட இன்வெஸ்டிங் வந்து பெஸ்ட். ஒரு பிசினஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு பிசினஸ், சஸ்டைனபிளான ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னா விற்க கூடாது, அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது.
நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறது வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்ல ஸ்விங் ட்ரேடிங்கோ அதுல வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டபிள், அதாவது கரெக்டா லேர்ன் பண்ணா அதுல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கும் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இத இத எது கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுவோம்? ஆக்சுவலி நீங்க இந்த இன்ட்ராடே இதெல்லாம் வந்து ஒரு டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்காக, நம்ம செலவுகளுக்காக, ஒரு கரண்ட் பில் அந்த மாதிரி நீங்க செல் பண்ணலாம். ஆனா வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்து டே டு டேல கிடைக்காது. டே டு டே நீங்க என்ன 5,000 10,000 ப்ராஃபிட்க்கு வித்துருவீங்க, ஓகேங்களா? ஆனா அதே ஸ்டாக்கை வந்து நீங்க ஒரு 5-10 இயர்ஸ் ஒரு நல்ல பிசினஸா இருந்தா, ஒரு நல்ல கம்பெனிய இருக்கிற பிசினஸா இருந்தா, கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 இயர்ஸ்ல பார்த்திருக்கேன் 20 times 30 times ரிட்டர்ன் போன ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க கம்பெனி வந்து ஜஸ்ட் 5% 10% ப்ராஃபிட்க்கு வைக்கிறது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது முட்டாள்தனம். அந்த மாதிரி வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா இன்வெஸ்டிங்ல லாங் டர்ம்ல தான் நடக்கும் இல்லையா? ஆமா. சோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு பிரேக் எடுத்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் கம்மிங் இன்டு ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஷேர் மார்க்கெட் பத்தியோ இல்ல பினான்சியல் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி நமக்கு பினான்ஸ் பத்தி ஒரு புரிதல் இருக்கும்ல, அதுக்கப்புறம் வந்தப்பறம் வேற ஒரு புரிதல் இருக்கும். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு முன்னாடி? எனக்கு வந்து பெருசா மணின்ற தாட்டே முதல் கிடையாது. ஹஸ்பண்டும் ஐடி, அப்பாவும் பிசினஸ் மேன். பெருசா மணி வந்து இம்பார்ட்டன்ட், சேவ் பண்ணணும் அந்த தாட்டே சுத்தமா கிடையாது. ஏன் அது முக்கியம், இன்வெஸ்ட் ஏன் பண்ணணும், எதுவுமே தெரியாது. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கிரேட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிச்சு அப்புறம் தான் வந்து இன்ஃபிளேஷன் ஒண்ணு இருக்கு, அதுவே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சோ அப்படிதான் போச்சு. மணி அப்படின்ற ஒரு தாட் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. நீங்க வந்து நிறைய மென்ஷன் பண்ணிருக்கீங்க புக்ஸ் பத்தி. சோ நீங்க சஜஸ்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா அப்படின்னா என்ன புக்ஸ் எல்லாம் சொல்லுவேன்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் புக்னா கண்டிப்பா வந்து ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் தான் சொல்றேன். அது வந்து பீட்டர் லின்ச் அவர் எழுதின புக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிரஹாம். அதுக்கப்புறம் யூ கேன் பி எ ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ். அதுக்கப்புறம் வந்து காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் பை பிலிப் ஃபிஷர். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. லின்ச்சே வந்து 3 புக் எழுதியிருக்காரு. 3மே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். லிட்டில் புக் தட் ஸ்டில் பீட்ஸ் த மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பீட்டிங் த ஸ்ட்ரீட் பை பீட்டர் லின்ச், அது ஒன்று. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மணி மாஸ்டர்ஸ் ஆஃப் அவர் டைம், அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்ஷயர் ஹாத்வே, அது வந்து வாரன் பஃபெட் இருக்காரு இல்லையா, அவருடைய ஆனுவல் லெட்டர்ஸ் அதெல்லாம் தொகுத்து அந்த ஒரு புக்ல இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லின்ச், அது ஒண்ணு. ட்ரேடிங் இன் த ஜோன், அது ஒண்ணு. இப்ப நீங்க சொன்ன சில புக்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஎஸ் அந்த ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்க முடியும் இல்லையா, அந்த ஆத்தர்ஸ் எழுதின புக்கு. இப்போ நம்ம எக்கானமி கன்சிடர் பண்ணாலே இங்க இருக்க எக்கானமி வேற, அங்க இருக்க எக்கானமி வேற, இங்க இருக்க கம்பெனிஸ் அண்ட் அவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் வேற, அங்க இருக்க கண்டிப்பா அங்க இருக்க சூழ்நிலை வேற இல்லையா. இப்போ அதையும் நீங்க வந்து எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க? சோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்க எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது இந்தியன் மார்க்கெட் பொறுத்த? ஓகே, ஆக்சுவலி வந்து நம்ம எக்கனாமி பத்தில படிக்கவே தேவையில்லை. உண்மையிலே மார்க்கெட் வந்து நம்ம எக்கனாமியை வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஆகாத விஷயம். இப்போ நான் சொல்றேன் ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் லின்ச் எழுதின அவர் சொல்றதே வந்து தயவு செஞ்சு எக்கனாமி எல்லாம் ப்ரெடிக்டே பண்ணாதீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீங்க எங்க பார்த்தாலுமே பிசினஸ் இஸ் அ பிசினஸ் தான் இல்லையா. ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ராஃபிட்ஸ், சேல்ஸ் ஆர் சேல்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ அவங்களும் ஈவன் தோ தே ஆர் ஃபாரின் ஆத்தர்ஸ், அவங்க சொன்ன கான்செப்ட்ஸ் அப்படியே இங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்ப என்ன சொல்றது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அவர் அந்த புக்ல அதுதான் சொல்லியிருப்பாரு. காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ்ன்றது என்னது, நம்மளுடைய பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ உள்ள வரவிடாம தடுக்கிற காரணிகள், அததான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா பிசினஸ்க்குமே ஒன்னாதான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எக்கனாமி அந்த மாதிரிலாம் மார்க்கெட் ஆக்சுவலி தேவையே கிடையாது. கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண, அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாமே சேம் தான்.
சோ ஒரு ரெசிபி இருக்க மாதிரி அந்த ரெசிபியே நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க வந்து ஆமா, apply ஆமா, பண்ணிக்கலாம் ஆமா. இல்லையா? யுஎஸ் ஆத்தர்ஸ், யுஎஸ் ஸ்டாக்ஸ், இந்தியன் ஸ்டாக்ஸ் அப்படிலாம் கணக்கே கிடையாது. எல்லா பிசினஸ் இஸ் அ பிசினஸ், அவ்வளவுதான். அவங்க அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, எப்படி வந்து சேல்ஸை பெருக்குறாங்க, எப்படி ப்ராஃபிட்ஸை பெருக்குறாங்க, அவ்வளவுதான். கேஷ் ஃப்ளோ எல்லா இடத்துலயுமே கேஷ் ஃப்ளோ தான். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஈக்விட்டின்ற கான்செப்டை நீங்க எங்க வேணாலும் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டோட நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். பட் ரியல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்றது, நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிதான். எந்தெந்த காரணங்களால இந்த லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுது, எந்த மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிதல் இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக்ஸா பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க ஒரு ப்ராடக்ட மேக் பண்றாங்க, அது வந்து நல்லா போகுதா போலியா அதெல்லாம் அவங்க பாக்குறதே கிடையாது. யாராச்சும் இப்போ டிவிலயோ இல்ல பேப்பர்லயோ இல்ல தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு ஸ்டாக் டிப் கொடுத்தா அப்படியே போய் வாங்கிடுவாங்க. இன்னொன்னு, எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லாருக்குமே வந்து ஏத்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து அக்ரெசிவா ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரிஸ்கே எடுக்காதவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க கம்பெனிஸை பிரிச்சீங்கன்னா ஸ்லோ க்ரோவர்ஸ்னு இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னு இருக்கும், சிலது வந்து மீடியம் க்ரோவர்ஸ்னு இருக்கும். அவங்க இப்போ ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா மேபி அங்க ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் ரிஸ்கே எடுக்க விரும்பாத ஒரு பர்சன் போய் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தர் சொல்ற ஸ்டாக்கை போய் வாங்கினா அது டோட்டலி தப்பா தான் போகும். அதே மாதிரி வந்து லாஸ் வந்து என்ன சொல்றது, லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்ப ஒரு ஸ்டாக் வந்து லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். அந்த பிசினஸ் சரியா போகாம இருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருக்கலாம். சோ அந்த மாதிரி ரீசனுக்காக கூட ஒரு ஸ்டாக் லாஸ் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்க்கு விற்கவே மாட்டாங்க, ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, வாங்கி வாங்கி விற்கிறது, ஆல் டைம் லோ போக போக வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுதான் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்காது. இந்தந்த கேட்டகரிஸ் இந்தந்த இதெல்லாம் செக்லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, இது இருந்தாதான் நான் வாங்குவேன், இது இருந்தா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது. யாராவது சொல்ற ஸ்டாக் டிப் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து கேம்பிளிங், அதுதான் கேம்பிளிங்கும் அப்படித்தானே. யாராவது ஏதாவது சொன்னா போய் வாங்குறது, உடனே ஒரு 5% 10% ப்ராஃபிட் வந்துட்டாலும் வித்துருவாங்க, இல்ல 5% 10% லாஸ் போயிட்டாலும் வித்துருவாங்க. ஏன் வித்தீங்க, அது ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன் லாஸ் ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்றாங்க. அப்புறம் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறது, ₹1 ₹2 இருந்தா அந்த பென்னி ஸ்டாக் வாங்கி அது இவ்வளவு போச்சுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்னு. அது பென்னி ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். there is a reason why it is a penny stock. ஆனா அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் ₹1000 இருக்கு அப்படின்னா, ஐயோ அது அவ்வளவு விலை, அது போய் யார் வாங்குறது அப்படின்னு. பிரைஸுக்கும் அதுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. ₹1000 இருக்கிறது ₹10,000 கூட போகும், ₹3 இருக்கிறது ₹1 வரும், 0க்கும் ஆகும். பட் பீப்புள் வில் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் பைசா. ₹1000 அதிக விலை, ₹2 கம்மி விலை, அந்த மாதிரி நினைப்பாங்க. அதுதான் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு பிசினஸ் ரன் பண்ணுது. அந்த பிசினஸ் நல்லா போனாதான் ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறும். அவங்க ப்ராஃபிட்ஸை வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஸ்டாக் பிரைஸ் ஏறும். அது வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது என்னது, நிறைய கம்பெனிஸ் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பண தேவை இருக்கு, இங்க வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து இவர் லிஞ்சோட கோட் அதுதான், பிஹைண்ட் எவ்ரி ஸ்டாக் there is a company, find out what it is doing அப்படின்னு சொல்லுவாரு. சோ எல்லா ஸ்டாக்குக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒன்னொன்னு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த 10 வருஷத்துல அவங்க பிசினஸ் எங்க கொண்டு போவாங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, என்னென்ன அதுக்கு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸ் அவங்க பிசினஸ்ல வரப்போகுது. சோ இன்னைக்கு அவங்க ₹2 ஏர்ன் பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட் இப்போ ஒரு 10 crores வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 yearsல அவங்களோட ப்ராஃபிட் எங்க இருக்கும், அதிகமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பண்றாங்களா, அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அதிகமாக்குறதுக்கு, அவங்க ப்ராஃபிட்ஸ் அதிகமாக்குறதுக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பின்னாடி பேக்ட்ராப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சாதான் நமக்கு கான்ஃபிடென்ட் வரும்.
ஜஸ்ட் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்த்தோம், அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து தெரியாது. இப்ப நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. பட் மக்களுக்கு புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கே நான் பணக்காரன் ஆகணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும், அதுக்கு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்? ஐ மீன் ரொம்ப சீக்கிரமா ஸ்டாக் மார்க்கெட்ல பணக்காரங்களா எல்லாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டே அண்ட் டே அவுட் அவ்வளவு பேர் வந்து லாசஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம் மணி அப்படிங்கிறது கிளாரிபிகேஷன். அதுதான் இப்போ ஒரு மரம் வந்து வளர்ந்து அது பயன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஒரு 10 வருஷம் ஆகும் இல்லையா? நம்ம இப்பயே நட்டு வச்சுட்டு நாளைக்கே எனக்கு அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் எதுவுமே. ஒரு இப்ப நிறைய அங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்கள பாதி பேர் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பிசினஸ் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம், அதை ஸ்கேல் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரியும். அந்த பேக்ட்ராப் ஒரு கம்பெனி வந்து ஒரு சேல்ஸையும் அவங்க ப்ராஃபிட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கும் போது சிங்கிள் டேல அதெல்லாம் நடந்துருமா? நடக்காது. இட் டேக்ஸ் டைம். இப்போ நீங்க என்ன சொல்றது, அவங்க இப்ப இன்ஃபோசிஸ் ஆகட்டும், நிறைய பிளென்டி ஆஃப் மல்டிவேல்யூஸ் வந்து இருக்கு. ராஜ்ரத்தன் மாதிரியான கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட். இப்ப வந்து எனக்கு வந்து வெல்த் கிரியேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் அப்படின்ற புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க வரும்போது எனக்கு 5% 10% ப்ராஃபிட் இருந்தா போதும் அப்படின்னு வந்தா அப்புறம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சோ பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து புதுசா ஒரு டேர்ம் சொல்லிருந்தீங்க, growth இன்வெஸ்டர், வேல்யூ இன்வெஸ்டர். growthம் பாருங்க, வேல்யூ பாருங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா எனக்கு வந்து அது வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது, புதுசா இருந்தது. சோ அதை பத்தி சொல்லுங்க, வாட் இஸ் growth and value investing? அதுதான் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலி ஒரு ஸ்டாக் பிரைஸோட ஃபார்முலாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்டு பின்னு சொல்லுவாங்க. இபிஎஸ்ன்றது வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகேங்களா? அதாவது நெட் ப்ராஃபிட்டை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணா வர்றது வந்து இபிஎஸ். பின்றது வந்து பிரைஸ் அப்பான் ஏர்னிங்ஸ். இப்போ ஒரு ஸ்டாக் எவ்வளவு சம்பாதிக்குது, அதை நம்ம எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது பிஇ. சோ ஒரு ஸ்டாக் பிரைஸோட ஃபார்முலாவே இபிஎஸ் இன்டு பி, ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்றதுதான் ஸ்டாக் பிரைஸ். இங்க இபிஎஸ்ன்றது growth பார்ட், பின்றது வேல்யூவேஷன் பார்ட். இவ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏறுறதுக்கு. ஜஸ்ட் இப்போ growth இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டா அவங்க வந்து எப்பயுமே ரொம்ப அக்ரெசிவா தான் இருப்பாங்க. வேல்யூவேஷன்லாம் மதிக்கவே மாட்டாங்க, வேல்யூவேஷன்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் எடுத்து பாருங்க, மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த எந்த ஸ்டாக் வேணாலும் எடுத்து பாருங்க, அந்த பின்றது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஓகேங்களா? ஒரு 5 PE 10 PE அந்த மாதிரி சொல்லுவாங்க. 5 PE வந்து 50 PE போகணும். ஏர்னிங்ஸ் வந்து 5 ரூபாய், இபிஎஸ் 5 ரூபாயில இருக்கிறது 50 ரூபாய் போகணும். சோ ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும், பிஇயும் இன்க்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுதுதான் ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து 3-4 வருஷமா ஏறவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா growth வந்துட்டு தான் இருக்கு. ஏன் ஸ்டாக் பிரைஸ் ஏறலைன்னா வேல்யூவேஷன் ரொம்ப போயிடுச்சு, ஸ்ட்ரெச் ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 PE கிட்ட எல்லாம் போயிடுச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 3 வருஷம் முன்னாடி. ஸோ ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகிறதுக்காக ஸ்டாக் பிரைஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி வேல்யூ சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ரொம்ப சீப்பா இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் வாங்குவேன் அந்த மாதிரி நினைப்பாங்க. ரெண்டுலயுமே இருக்கிற டிராபேக் என்னன்னா, அவங்க வந்து நான் சீப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சீப் ஸ்டாக்ஸ் ஏன் சீப்பா இருக்குன்னா அங்க growth இருக்காது. ஓகேங்களா? அவங்க ப்ராஃபிட்ஸே இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த கம்பெனிஸ். அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் 2% 3% சிங்கிள் டிஜிட் growth தான் வந்துட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இப்ப இந்தியன் ஜிடிபி வந்து 6-7% வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து என்ன மாதிரியான growth வேணும்னா டபுள் டிஜிட் growth வேணும். அது எந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்றதுதான் மார்க்கெட் வந்து பார்க்கும். ஸோ எந்த கம்பெனில வந்து டபுள் டிஜிட் 50% ப்ராஃபிட் growth, 60% ப்ராஃபிட் growth, 30% சேல்ஸ் growth எங்க வருதோ அங்கதான் ஸ்மார்ட் மணி வந்து மூவ் ஆகும். ஸோ
அந்த மாதிரியான growth-ம் இருக்கணும். வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் இருக்கிற இடத்துல தான் வந்து மல்டி பேக்கர் அந்த இது வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான். இன்னொன்னு வந்து இப்போ இந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ அதெல்லாம் இந்த 2000 பீரியட்ல பாத்தீங்கன்னா 400 PE-க்கு போயிடுச்சு. ஆனா growth வந்தது. 400 PE-ல இருந்தது என்ன ஆச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட விப்ரோலாம் பழைய ஹை பிரேக் பண்றதுக்கு 20 years ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா வேல்யூவேஷன் ஓவர் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து growth மட்டுமே பார்ப்பேன், வேல்யூவேஷனை கன்சிடர் பண்ண மாட்டேன்னா 20-30 வருஷம் ஒரே ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து லாக் இன் ஆகிடும். ஸோ ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். சோ இப்போ இது கேக்குறவங்க நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு விஷயம் நம்ம படிக்கணுமா, இவ்வளவு தெரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களுக்காக நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் ஸ்ட்ராங்கா அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ல இதுக்காக நீங்க இதை பண்ணிதான் ஆகணும்னா என்னென்ன ரீசன்ஸ்? இப்போ மார்க்கெட்டை விட ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற இடம் வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்போ வாரி ரெனியூவபிள்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு 3 வருஷத்துல 1000 பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1000 பேக்கர் ரிட்டர்ன், நாட் என்ன சொல்றது 100 பேக்கர் கூட கிடையாது, 1000 பேக்கர் ரிட்டர்ன். அதெல்லாம் வந்து லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். கஷ்டப்படாம வந்து எதுவுமே ஈஸியா கிடைக்காது. சரி, உங்களுக்கு டைமே இல்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்க அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு. பட் டைம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எஃபோர்ட் போடுறதுக்கு இது இருக்குன்னா பண்ணிதான் ஆகணும். இப்ப மல்டி பேக்கரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பென்னி ஸ்டாக்கா இருந்ததுதானே அது வந்து மல்டி பேக்கரா இருக்கும். பட் நிறைய பேர் சொல்றது வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இப்போ சொல்றீங்க தெரியாம போய் பென்னி ஸ்டாக்ஸ்ல பென்னி ஸ்டாக் வந்து ஒரு ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுங்க? அதுதான் நான் சொல்றது, பென்னி ஸ்டாக் அப்படின்னே வந்து நம்ம யோசிக்க கூடாது. எல்லாத்தையுமே வந்து நீங்க growth, வேல்யூவேஷன் அந்த ரெண்டு ஆங்கிள் தான் வந்து திங்க் பண்ணணும். இப்ப நான் அந்த வாரி ரெனியூவபிள்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்ப அந்த கம்பெனி வந்து ₹1 ₹2 தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க 2018ல பாத்தீங்கன்னா அதோட சேல்ஸ் ₹2 தான் இருந்திருக்கு. 2019ல பாத்தீங்கன்னா ₹7 ₹6. 2022ல பாத்தீங்கன்னா அப்படியே 162 crores சேல்ஸ். ₹3 இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாம் 24 கோடி ஆயிருக்கு, 84 கோடி ஆயிருக்கு. இபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து 0.85. சோ ஒரு ஸ்டாக் ஏன் வந்து ₹1 இருந்து அவ்வளவு விலை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேக் ட்ராப்ல இருக்கிற ரீசன் வந்து இதுதான். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்க பிசினஸ்க்கு வந்து அங்க டிமாண்ட் வந்தது. அதனால ₹1 அந்த ஸ்டாக் பிரைஸ் ₹3000 போச்சு. சோ எதையுமே வந்து பென்னி ஸ்டாக், அதனாலதான் நான் சொல்றது வெறும் விலையை வச்சு யோசிக்க கூடாது. எதையுமே பிசினஸ் ஆங்கிள் தான் பார்க்கணும். பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகலன்னா ஸ்டாக் பிரைஸ் இம்ப்ரூவ் ஆகாது. எல்லா கேள்விகளுக்கும் இதுதான் வந்து பதில். யோசிக்கிறீங்கனாலே அதோட பிசினஸ்க்கு ஓடி போயிடணும். 5 பைசா 10 பைசா இருக்கிறது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அங்க பிசினஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாதான் ஆகும் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. 20 வருஷத்துனாலும் வச்சுட்டே தான் இருக்கணும். சோ அதுதான் வந்து சீக்ரெட் ஃபார்முலாவே. நீங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னா போய் பிசினஸ் படிங்க. பிசினஸ் இம்ப்ரூவ் ஆனாதான் ஸ்டாக் பிரைஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிசினஸ் அப்படிங்கறதா இங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா டெக் சார்ந்த கம்பெனிஸ் வந்து நம்ம நிறைய பாக்குறோம். ஸ்விக்கி அந்த மாதிரி கம்பெனி ஐபிஓ வந்து வரப்போகுது, ஜொமேட்டோ ஆல்ரெடி இருக்கு, அண்ட் நைகா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக் பேஸ்டா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம எப்படி பாக்கலாம்? அதுதான் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோல மேக்ஸிமமே நான் சொல்றது 20 கம்பெனிஸ் இருந்தா போதும். 20 கம்பெனிஸ்ன்றத விட 20 பிசினஸஸ், மேக்ஸிமம் 20, மினிமம் ஒரு 12 வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல போதும் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு 20 கண்டிப்பா 20 தான் இருக்கணும் மேக்ஸிமம். இன்னும் ரொம்ப நீங்க எடுத்துட்டு பேர் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் கம்மியா ரொம்ப சூப்பரான பிசினஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப வேணா ஒரு 25 போலாம் மேக்ஸிமம்.
அதுக்கு மேல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் எல்லாமே டைல்யூட் ஆயிடும். ஓகேங்களா? கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. நீங்க 100 கம்பெனி 150 கம்பெனி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன் வந்து பயங்கரமா டைல்யூட் ஆகும். ஒரு ஸ்டாக் ஏறும், ஒண்ணு இறங்கும். ஏறுறது வந்து இறங்குறது இது பண்ணி விட்டுரும். ஸோ கான்சென்ட்ரேட்டட், நீங்க உலகத்துல எந்த சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டடிக்கு, அத்தனை பேருமே வந்து கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தான். இப்ப நான் வசந்த் மகேஸ்வரி சொன்னேன்ல, அவர்லாம் சிங்கிள் டிஜிட் தான் வச்சிருப்பாரு போர்ட்ஃபோலியோல. 9 ஸ்டாக்ஸ் 8 ஸ்டாக்ஸ் அவ்வளவுதான் மேக்சிமமே அவரோடது. ஆனா அந்த 9 ஸ்டாக்ஸ்ல தான் அத்தனை க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த 9 ஸ்டாக்ல தான் இருக்கும். ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட்ல தான் வச்சிருந்தேன். பட் அது ரொம்ப ரிஸ்கின்றதுனால இப்போ ஒரு 20க்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு 20 ஸ்டாக்ஸ் இருந்தாலே போதும் மேக்சிமம். 20 ஸ்டாக்ஸ்ன்றத விட 20 டிஃப்ரெண்ட் பிசினஸஸ். 4000 கம்பெனிஸ் இருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. 4000 கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு பிசினஸ் பண்ணுது. நமக்கு புரிஞ்ச பிசினஸ் நம்ம வாங்கிட்டு போகலாம். டெக்கே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 30+ CAGR தான் காம்பவுண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஃபினான்ஸ், பேங்க் அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது புரியாது, எனக்கு அது கம்ஃபர்டபிள் கிடையாது. ஸோ நமக்கு என்ன புரியுதோ, நமக்கு என்ன பிசினஸ் புரியுதோ அதை வாங்கிட்டு போகலாம். மேக்சிமமே 4000 ஸ்டாக்ஸ்ல இருந்து நீங்க 20 கம்பெனி தான் வச்சுக்க போறீங்கும் போது நீங்க கம்ஃபர்டபுளா உங்களுக்கு என்ன புரியுதோ அதை நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஆங்கிள் திங்க் பண்ணீங்கனாலே இப்போ ஏஐ தான் வந்து ரீசன் இருக்கு, ஏஐ தான் வந்து ரூல் பண்ண போகுது அப்படிம்பாங்க. அப்புறம் இவி தீம் அப்படிம்பாங்க. நான் இவ்வளவு நாளா வாங்கின பிசினஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிசினஸ் தான். அதுல இருந்தே நான் நிறைய ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். லிஞ்சோட கான்செப்டே வந்து அதுதான். ஹார்ட் ஸ்டாக்ஸ், ஹார்ட் செக்டர்ஸ், ஹார்ட் தீம்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் அவரோட தீமே. போரிங் ஸ்டாக்ஸ், போரிங் செக்டர்ஸ் கேட்கவே வந்து போரிங்கா இருக்கும், ஐயோ இதுவா அப்படின்னு. ஆனா அங்கதான் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். சோ நமக்கு என்ன புரியுதோ அந்த செக்டர்ஸ், அந்த ரிலேட்டட் பிசினஸஸ் வாங்கிக்கலாம். இதுதான் வாங்கணும், ஏஐ ரிலேட்டட் இதை விட்டுட்டோம்னா டேட்டா சென்டர்ஸ் இந்த மாதிரி ஹாட் தீமை வந்து நம்ம வாங்கல அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ ப்ராஃபிட்ஸ், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மார்க்கெட்ல எப்பயுமே இருக்கும். நமக்கு என்ன புரியுதோ அதை வாங்கினா போதும். நமக்கு புரியுற பிசினஸ் கரெக்டான விலையில கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்கா, இது மட்டும் பார்த்தாலே கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ரிட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து அதுவாதான் இருந்துச்சு. மொத்தம் நீங்க சொல்றீங்க 4000 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு, அதுல இருந்து 20 ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டஃப்பான ஜாப் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதுதான், அதுக்குதான் வந்து நான் செக்லிஸ்ட் வச்சுக்கணும் எப்பயுமே. இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் 20% இருந்தாதான் நான் வாங்குவேன். இப்ப ஸ்கிரீனர்ல பாத்தீங்கன்னா நீங்க query போட்டுக்கலாம். அந்த query போட்டு நீங்க ஸ்டாக்ஸை வந்து இது பண்ணலாம். ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 15% இருந்தாதான் நான் வாங்குவேன். அதே மாதிரி EPS growth rate இவ்வளவு இருந்தாதான் வாங்குவேன். ப்ரொமோட்டர்ஸ் ஹை ஹோல்டிங் வச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்க தேடும் போது, இன்னொன்னு டெப்ட், கடன் வந்து குறைவா இருக்க கம்பெனி தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கனாலே கடன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, less than 0.5 இருந்தா பெஸ்ட். நீங்க அந்த less than 0.5 போட்டு ஸ்கிரீனர்ல இது பண்ணாலே ரொம்ப மினிமம் கம்பெனிஸ் தான் வரும். 4000 கம்பெனிஸ்ல ரொம்ப இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் என் புக்ல வந்து இருக்கு, ஒரு சாப்டரே தனியா இருக்கு. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் வர ஆரம்பிக்கும்ல. இன்னும் வந்து நீங்க growth rates, இயர் ஆன் இயர் growth rates வந்து 2 டிஜிட்ல இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பல கம்பெனிஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆயிடும். சோ நீங்க அந்த 29 அப்படின்னு சொன்னது இன்னும் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. 20 அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 20 வந்து எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ணலாம்னா நம்ம பாக்குறது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு. சோ இத வந்து எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல சேவ் பண்ணிட்டு வேற வாங்குவீங்களா? அதான் 20 அப்படின்னா எல்லா பிசினஸஸையுமே பிரிக்கலாம். ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னு பிரிக்கலாம், ஸ்லோ க்ரோவர்ஸ்னு பிரிக்கலாம், ஸ்டால்வார்ட்ஸ்னு பிரிக்கலாம். ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னா வந்து 30% 40% growth ரேட்ல அந்த கம்பெனியோட வளரும், சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வளரும். அவங்க ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ். இப்போ அந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி கம்பெனி, அவங்க பேஸ் வந்து ரொம்ப குட்டி, ஆனா ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க ப்ராடக்ட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரோன் வச்சுக்கோங்களேன். ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து டபுள் டிஜிட்ல வளர்ந்துட்டு இருக்கு, ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரோன்ஸ் வந்து இப்பதான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ட்ரோனுடைய லைஃப் டைம்
அந்த ஃபீல்ட் அந்த செக்டார் கூடிய லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்காவது இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் திங்கான டிமாண்ட். சோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, டபுள் டிஜிட்ல வளர்றாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்காவது அவங்க வளர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அங்க இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி ஒரு சேச்சுரேட்டட் மார்க்கெட் வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ்டே எடுத்துக்கலாமே. பேஸ்ட் வந்து எல்லார் வீட்லயுமே வந்துருச்சு. அது வந்து ஒரு சேச்சுரேட்டட் ப்ராடக்ட், சேச்சுரேட்டட் மார்க்கெட். அதுல பெருசா உங்களுக்கு என்ன growth வரும்? நீங்க அந்த கம்பெனியை வாங்குனீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் அவங்க எப்படி வளருவாங்க. ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாரும் வீட்டுக்கும் ரீச் ஆயிடுச்சு. சோ அவங்க எப்படி வளருவாங்க அப்படின்ற மாதிரி பாக்கணும். சோ ஒரு ஸ்மால் இங்க ஒரு லைட்டா சாரி டவுட் வந்து இப்போ நீங்க அந்த பேஸ்ட் அப்படின்ற எக்ஸாம்பிள் சொன்னதால சொல்றேன். இப்போ என்னோட ஐடியா திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பேஸ்ட்ங்கிறது சேச்சுரேட் மார்க்கெட் தான், பட் அது வந்து எல்லாருக்குமான நீட் இருக்குல்ல, அப்ப அங்க வந்து ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். ப்ரொடக்ஷன்னாலும் நீங்க 100 வித்த இடத்துல 100 தான் வித்துட்டு இருக்க போறீங்க. அங்க growth எப்படி வரும்? 100 வித்த இடத்துல 500 வித்தாதான் growth. ஓகேங்களா? சோ நீங்க ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்க்கே தான் வித்துட்டு இருக்க போறீங்க. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துட்டீங்கன்னா சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு எல்லாமே அவங்க தானே பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துல இப்பதான் வந்து அவங்க சேல்ஸே வந்து டபுள் பண்ணிருக்காங்க. 2016ல 30,000 கோடியா இருந்தது, 2024ல 60,000 கோடியா இருக்கு. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சுதான் அவங்க சேல்ஸை வந்து டபுள் பண்ணிருக்காங்க. இதே நீங்க ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் டபுள் பண்ணுவாங்க சேல்ஸ். ஏன்னா அவங்களோட பேஸ் வந்து குட்டி. இப்போ ஒரு சில்சா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2021ல 100 crores இருந்த சேல்ஸ் 2023ல 280 crores. ஜஸ்ட் டபுள் ஆயிடுச்சு இல்லையா? அதனாலதான். சோ அதுதான் சொல்றது growth வேணும்னு. growth எங்க வரும்னா குட்டி கம்பெனிஸ்ல தான் வரும். ஆல்ரெடி இப்ப இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல எடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட் ப்ராடக்ட்ஸ், எல்லார் வீட்லயும் அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா 20 கம்பெனிஸ் போர்ட்ஃபோலியோல இருக்கு, எத்தனை வருஷம் வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இப்ப நீங்க ஒரு குட்டி கம்பெனி சூஸ் பண்றீங்க, அவங்க பயங்கர ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க மேக் பண்ற ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்க 10 வருஷம் கூட வச்சிருக்கலாம் அந்த ஸ்டாக். ஓகேங்களா? இப்போ சைக்ளிக்கல்ஸ்னா இப்ப இந்த சிமெண்ட், ஸ்டீல் செக்டர் இவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா பூம்ஸ் அண்ட் பஸ்ட் இருந்துட்டே இருக்கும் அவங்க சேல்ஸ்ல, ப்ராஃபிட்ஸ்ல. 2-3 வருஷம் பாத்தீங்கன்னா சூப்பரா ப்ராஃபிட்ஸ் வரும், அடுத்த 2-3 வருஷம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு போயிடும், திரும்ப 2-3 வருஷம் கழிச்சு. சோ இந்த மாதிரி நீங்க சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டான டைம்ல என்டர் ஆகணும், கரெக்டான டைம்ல விற்கணும். சோ உங்ககிட்ட இருக்கிற கம்பெனிஸ யூ ஹாவ் டு கேட்டகரைஸ். இது ஃபாஸ்ட் க்ரோவரா, ஸ்லோ க்ரோவரா, சைக்ளிக்கலா, அந்த மாதிரி நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கனாலே எவ்வளவு வருஷம் எதை வச்சிருக்கணும் அப்படின்ற தாட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அந்த கம்பெனிஸ் பத்தி நிறைய பாத்துட்டு வரும் இல்லையா? இப்போ இந்த ஐபிஓ அப்படிங்கறத பத்தி உங்களோட தாட் என்ன? இப்போ ஐபிஓஸ்ல ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிதான் வந்து நமக்கு செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து வருது. சோ இப்ப இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐபிஓ யூசுவலி நான் வந்து ஐபிஓ ஸ்டாக்ஸ் வாங்கவே மாட்டேன். எனக்கு வந்து ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆச்சும் எல்லாத்துலயுமே அவங்க வந்து growth காட்டியிருக்கணும், எல்லாத்துலயுமே அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கணும், அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். ரெண்டுமே இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் வந்து நான் வாங்குவேன். ஐபிஓனா ஜெனரலி நான் அது வாங்குறதுல அவாய்ட் பண்ணிடுவேன் டோட்டலாவே. நமக்கு வேணுங்கிறது ரிட்டர்ன் வந்து எங்கிருந்து வந்தா என்ன, நமக்கு கான்பிடென்டா எங்கிருந்து வரும்னு நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும், அங்க வாங்கலாம். எனக்கு வந்து ஐபிஓல பெருசா கன்விக்ஷன் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இந்த ஸ்டார்ட் அப்ஸ், நியூ ஏஜ் பிசினஸஸ் அதுல எல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் அது ரிஸ்க் எடுக்கிறதும் இல்லை. இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னது வந்து என்னோட புரிதல் என்னன்னா, இந்த ஃபோமோன்னு சொல்லுவோம் இல்ல, இந்த நியூஸ் பேஸ்டான சில விஷயங்கள், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த ஸ்டாக் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாம ப்ராப்பரா சில விஷயங்களை பண்ணி பிசினஸ் ஃபோமோன்றது இன்வெஸ்டர்ஸ் பண்ற ரொம்ப பெரிய தப்பு. ஃபோமோன்றது அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்ப வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எல்லார் கண்ணிலையும் பட்டு பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், அப்பதான் எல்லார் கண்ணுக்குமே படும், அப்பதான் இந்த ஃபோமோன்றதே வரும்.
நீங்க எக்ஸாக்டா ஒரு ஸ்டாக் எப்ப வாங்கணும்னா யாருடைய இன்ட்ரெஸ்டும் இல்லாதப்போ, யாருக்குமே அந்த ஸ்டாக்கை பார்த்தா இதெல்லாம் ஒரு கம்பெனியா, இதெல்லாம் ஒரு பிசினஸா அப்படின்னு எப்ப தோணுதோ அதுதான் ரைட் டைம் டு என்டர். ஓகேங்களா? எப்ப வந்து எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை ரொம்ப ஃபேமஸா பேச ஆரம்பிக்கிறாங்களோ தட் இஸ் த டைம் டு எக்ஸிட். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் கரெக்டா போய் வாங்க எல்லாருமே அந்த டைம்ல கரெக்டா. அதனாலதான் வந்து ஏன் ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸே ரொம்ப கம்மி இந்த ஃபீல்டுல. அதுல வந்து 1% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஓகேங்களா? 99% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து தோக்குறது எந்த இடம் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியாவே திங்க் பண்றது. கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்களோட வந்து நீங்க தனித்து இருக்கணும். யோசிக்கிறதுல ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஆகட்டும், நீங்க வந்து டிஃப்ரெண்டா தான் திங்க் பண்ணணும். எல்லாரும் போய் ஒண்ணுல ஏறி விழுறாங்கன்னா நம்ம அதுக்கு அந்த பக்கமே போக கூடாது. எங்க ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா எங்க வந்து யாருடைய இன்ட்ரெஸ்டுமே படாம ஒரு செக்டர் இருக்கோ. இப்ப நான் அந்த வாரியர் ரெனவபிள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் 1000 பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட ₹2 ₹3 தான் இருந்துச்சு. ஆனா பெருசா பேசல. இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ₹3 இருந்து ₹3000 வந்துருச்சு. அது இப்பதான் எல்லார் கண்ணுக்கும் அது வந்து படுது. அன்னைக்கு கூட நான் எதுலயோ பார்த்தேன், ஒருத்தர் வந்து அந்த ஒரே ஸ்டாக்ல 1 crore இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 lakhs அவுட். ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. ஒரே ஸ்டாக், ஒரே ஹோல்டிங், அது ஒண்ணுதான் வாங்கியிருக்காரு. 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதுல 40 lakhs அவுட். எப்ப வாங்க கூடாதோ அவர் பண்ண தப்பு அதுதான், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ. கரெக்டா போய் அப்ப வாங்கியிருக்காரு. தட் இஸ் த டைம் டு எக்ஸிட். ஆக்சுவலி ஒரு ஸ்டாக் வந்து இப்ப நம்ம growthன்னு சொல்றோம்ல, நான் சொல்றேன்ல growthல தான் பெட் பண்றோம், growth இருக்கணும் அப்படின்ட்டு. எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு பிசினஸ்னாலும் there comes a saturation point for growth. ஓகேங்களா? ஏன் பிராக்டிக்கலா வேணா நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, செம ப்ராஃபிட் எடுக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு சேல்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றாரு, செம ப்ராஃபிட், பயங்கரமா அவர் சம்பாதிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளும் அதையே பண்ணலான்ட்டு போவோம். பக்கத்துல இருக்க எல்லாருமே, இப்போ ஒரு ஏரியால ஒரு கடை சூப்பரா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி கடை பக்கத்துல வந்துரும் கொஞ்ச நாள்ல. ப்ராஃபிட், அது கேபிட்டலிசம் அப்படிதான் போகும். எங்கெல்லாம் மணி வருதோ அங்கெல்லாம் காம்படிஷன் போயிட்டே இருக்கும் பின்னாடி. இப்போ ஒரு கம்பெனி வந்து அபோவ் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க காம்படிஷன் என்டர் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலி. சோ ஒரு கம்பெனி ஒரு 5 வருஷம் பயங்கரமா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னாலே 5ஆவது வருஷம் முடியும் போதே காம்படிஷன் உள்ள வந்துடும். அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் சொல்றது, growthனாலும் அங்கேயும் ஒரு லிமிடேஷன் இருக்கு, வேல்யூவேஷன்னாலும் அங்கேயும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. பிளைண்டா growthலயும் வந்து நம்ம அப்படியே போய் இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது. கொஞ்சோண்டு ஸ்லோ டவுன் ஆனா கூட ஸ்டாக் பிரைஸ் இந்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சிரும், நிறைய லாஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்ம. சோ அந்த ஃபோமோன்றது ரொம்ப பெரிய தப்பு, இன்வெஸ்டர்ஸ் பண்ற ரொம்ப பெரிய தப்பு. எங்கெல்லாம் யாராவது வந்து ஒரு ஸ்டாக்கை பத்தி அதிகமா பேசுறாங்களோ பெட்டர் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாருமே ஏன் ஒரு ஸ்டாக் தெரியுதுனாலே அது ஆல்ரெடி ரிட்டர்ன் கொடுத்ததுனாலதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேர் ஏன் வெளியே வந்துச்சுன்னா நிறைய பேர் அதுல ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டாங்க, ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப மேல போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்படிங்கும் போது அங்க உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. நம்ம போய் அங்க போய் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து அங்க இருக்காது. சோ இவ்வளவு நேரம் பங்குச்சந்தை பத்தி இவ்வளவு விஷயங்களை ரொம்பவே டீப்பா நம்ம நேயர்களுக்காக சொல்லிருக்கீங்க. உங்களோட டைமுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ சோ மச். எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி எனக்குமே இதுதானே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. எல்லாமே எனக்கு ரீகேப் பண்ண மாதிரி இருந்துச்சு, எங்க இருந்து வந்தோம், என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. I'm also very happy. Thank you so much. Thank you.